ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 12th அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பார்பிக்யூ பார்ட்டி ட்ரிப்போட லாங் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீக்கே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு பண்ண முடியல. ஒர்க் க்ளோசிங் இருந்தது. அது இல்லாமல் ட்ரிப்புக்காக பேக்கிங் பண்ண வேண்டியது, வீடு க்ளீனிங் அது இதுன்னு இருந்ததுனால சுத்தமாக பண்ணவே முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது இந்தியா வந்ததுக்கப்புறம். அதான் லேட்டாக போடுறேன். ஹோர்ஷாம் அப்படிங்கிற டவுனில் இருக்க சின்ன ஒரு பார்க், சவுத் வாட்டர் பார்க்னு அந்த ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். டோட்டலாக 5 ஃபேமிலி. எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணோங்க. ஸோ நான் எந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் இதில் ஆக்சுவலாக பண்ணலை. ஜூலை 12th அன்றைக்கி ஒரு 11 o'clock இருக்கும். கரெக்டாக அங்கே போயிட்டு ஒரு ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் நடந்து உள்ளே போனோம். போகிற வழியிலே குட்டியாக ஒரு பாண்ட் இருந்தது. அங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. யூகேல வந்து மீன் பிடிக்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. அதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்கணும். அவங்க மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். தூண்டிலில் பிடிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு லைசன்ஸ் வேணும். உள்ளே போனதும் எங்களுக்கு ஏற்ற நிழலான ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 5 ஃபேமிலி இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அங்கே போய் செட்டில் ஆகிட்டு எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்பேக் பண்ணிவிட்டு பார்பிக்யூக்கு தேவையான ஃபயர் அந்த ஏரியா அந்த செட்டப் எல்லாம் வந்து ஒரு 2 பேர் பார்த்துக்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து அது இன்ஸ்டண்ட்டாக வாங்கியிருந்ததை கொண்டு போய் அங்கே வச்சு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தேவையான சிக்கன், லேம்பு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேவே எல்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அதை மறுநாள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பொதுவாக எல்லா பார்க்ஸ்லையுமே பார்பிக்யூ அலோட் கிடையாது. ஒரு சில பார்க்குக்கு மட்டும்தான் பெர்மிஷன் உண்டு. இதுக்குள்ளே லேக்கும் இருந்தது. ஸோ அங்கே குளிக்கிறதுக்காகவும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பெரியவங்கள்லாம் வந்து பார்பிக்யூக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கும்போது மீன்வெல் பசங்க வந்து லேக்கில் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வெஜிடேரியன் பார்பிக்யூக்கான தேவையான இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். வுடன் ஸ்கியூவர்ஸில் வந்து பேபி கார்ன் வச்சு ஒரு இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பன்னீர் கேப்சிகமோடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மஷ்ரூம் வந்து கேப்சிகமோடு பண்ணி வச்சுருந்தாங்க. மீன்வெல் அதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்பிக்யூக்காக சார்கோல் எல்லாம் எரிச்சிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஓரளவுக்கு எரிஞ்சு தணிஞ்சு அப்படியே ரெடியாக இருந்தது. இப்போ பசங்கள்லாம் வெளியில் வராங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நாங்கள் எங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தோம். சுற்றி மரம் இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த வெயிலில் ஒரு சேஃபான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னா வெயில் சாதாரண வெயில் கிடையாது. லாஸ்ட்டு 1.5 months பயங்கரமான வெயில் தான் யூகேல. பசங்க எல்லாம் லேக்கில் குளிக்கிறதுக்காக கிளம்புனாங்க. வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கிறது தான் பிடிக்கும். அவங்க வந்து அப்படியே உட்காந்துருவாங்க வெயிலில். பட் நம்ம வந்து உட்கார முடியாது, அது தாங்க முடியாது நம்மளால். அங்கங்கே நிறைய பேர் பார்பிக்யூ செட்டப்பை ரெடி பண்ணியிருந்தாங்க. சில பேர் டென்ட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த லேக்கோட வியூ பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குளிக்கலாம். ஒரு பவுண்ட்ரி லைன் இருந்தது. அதுக்கப்புறம் ஆழமாக இருந்தது. அதெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கான செட்டப்ஸ்லாம் அங்கேயே இருந்தது. ஈவன் போட்டிங் கூட போயிட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் செட்டப் பண்ண பார்பிக்யூ ஏரியா தான். ஸோ எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் லேக் வியூவில் முடிச்சுட்டு பசங்களை குளிக்கிறதுக்கு இறக்கிட்டு வரத்துக்குள்ளே ஃபஸ்ட் லாட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக 3 இன்ஸ்டன்ட் சார்கோல் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதில் ஒன்று வந்து வெஜிடேரியன் பண்ணிவிட்டு மீதி 2ல் வந்து நான் வெஜிடேரியன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. வெஜிடேரியன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் அண்ட் மஷ்ரூம் வந்து ஸ்கியூவர்ஸில் குத்தி மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து சுட்டுட்ருந்தாங்க. அந்த செகண்ட் ட்ரேயில் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற சிக்கன் பேட்டி தான் அது. பர்கருக்காக யூஸ் பண்ணுறது. அது கடையில் அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வாங்கி அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தோம். 3rd ட்ரேயில் இருக்கிறது லேம்ப். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. 2 பேரும் நின்று பக்கத்துலேயே அப்படியே திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. இது அடுத்த லாட் போடுறதுக்காக ரெடியாக வச்சுருந்த ஐட்டம்ஸ். மண்டையை பொழக்கிற அளவுக்கு இருந்த இந்த வெயிலில் வெறுமனே சாப்பாடு தண்ணி மட்டும் பத்தாதுன்னு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் சுகர்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த வெயிலில் நிற்கும்போது அதோடய எஃபெக்ட் ரொம்ப தெரியாது. ஸோ எங்களுக்கு இந்த ஃபிஸி ட்ரிங்க் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. லேம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இன்ஸ்டன்ட் பர்கர் பேட்டி வாங்கினதுக்கு மெயின் ரீசனே பசங்க தான். வெறும் மீட் மட்டும் குக் பண்ணி கொடுத்தா சரியாக வராது அப்படிங்கிறதுனால பர்கர் வச்சு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை வந்து பண்ணோம்.
லேம்பும் பர்கரும் ரெடியாக இருந்த அந்த நேரத்தில் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வர போயிட்டோம். அவங்க வந்ததும் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லான்னு. தேர்ட் ட்ரேயில் செகண்ட் லாட்டாக சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் நல்ல ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் இது சாதாரண காரியம் இல்லை. இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். யார் யாரெல்லாம் வராங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னு பேசி டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஆளுக்கு பாதி பாதியாக ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பசங்களை அழைச்சிட்டு போனோம். இது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். லேம் மீட் வந்து ஒரு ட்ரேக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அது போட்டு முடித்தாச்சு. செகண்ட் லாட்டில் 2 ட்ரேயில் சிக்கன் வர மாதிரியும் ஒரு ட்ரேயில் வந்து வெஜிடேரியனும் பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். எல்லாருமே வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மேரினேஷனும் அந்த டேஸ்ட்டும் எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பசங்க ஃபஸ்ட் ரவுண்டு வந்து லேட்லேருந்து குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு பர்கரில் பேட்டி வச்சு கொடுத்துட்டோம். அவங்க எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். அன்னைக்கு அங்கே நான் பார்த்த வகையில் வந்திருந்ததுலே பெரிய குரூப் நாங்கள் தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாட்டில் ரெடியாக இருந்த லேம், சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸை எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்க எல்லோரும் பர்கரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேர்ட் லாட். இதில் வந்து சிக்கன் விங்ஸை தான் வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஆல்மோஸ்ட் 2 ட்ரே வந்து ரெடி ஆகிருந்துச்சு. ஒரு ட்ரேயில் வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. பசங்க எல்லோரும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்டு முடித்ததும் அவங்கள திரும்பி லேக்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். அங்கே விட்டுட்டு நாங்கள் சும்மா அந்த பக்கத்துலேயே க்ளோஸாக நடந்துகிட்ருந்தோம். லேடிஸ் எல்லாம், ஜென்ட்ஸ் வந்து அவங்க பார்பிக்யூ ஏரியாவை கவனிச்சிட்ருந்தாங்க. சிக்கன், லேம்ப், வெஜிடபிள்ஸ் அது இல்லாமல் ஃபிஷ்ஷும் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ போதுங்கிற அளவுக்கு எங்ககிட்ட பார்பிக்யூ பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம், மீட்டெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு பனானாவில் ஒரு டெசர்ட். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைமாக சொல்லி கேள்விப்பட்டேன், ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தெல்லாம் வந்து அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு இதை வந்து பார்பிக்யூவில் வச்சு லேசாக ஒரு 1 மினிட் வித்தின் 1 மினிட்குள்ளே அந்த மாதிரி. அது வந்து அதோட பதம் என்னென்னா, நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபாயில சாஃப்டாக பழம் உள்ளே இறங்கணும். அந்த டைமில் அதை வந்து பார்பிக்யூலேருந்து வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து பிரிச்சுட்டு எல்லோரும் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு வாழைப்பழத்தை பிரித்து எடுத்துகிட்டு அதில் குல்ஃபி ஐஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பனானாவோட சாப்பிட்ணும். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டெசர்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரெண்டே அவங்க ஒரு பார்ட்டியில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு தடவை ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வந்திருந்த எல்லா மீட்டையும் குக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 2 பாக்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தோம் யூஸ் பண்ணாமல். அந்த சார்கோலை எடுத்து தான் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அந்த 2 பாக்ஸ் தான் எங்களோடது. பக்கத்தில் இருக்க இன்னொரு பாக்ஸ் வந்து இன்னொருத்தர் வெள்ளைக்காரரோடது. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் கொண்டு வந்திருந்த மீட்டெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து எங்ககிட்ட நாங்கள் வச்சுருந்த பீஸ்லேருந்து ரொம்ப வாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களோட பீஸ் ஒன்று கொடுத்தோம். அதை அவர் குக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம போட்டிருக்க மசாலா, நம்ம போட்டிருக்க அந்த டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இப்போ பாருங்கள், பனானா எல்லாமே ரெடி. அதோட தோலை எல்லாம் எடுத்துட்டு, இப்போது அந்த வாங்கிட்டு வந்திருந்த அந்த குல்ஃபி ஐஸை வந்து அது கூட வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ணும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த பார்க்குக்கு உள்ளேயே இருந்த ஒரு டைனோசர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ளே ஏரியாவுக்கு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இங்கேயும் பசங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, அந்த டைனோசர் எக்ஸ் மாதிரி செட்டப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அது உடஞ்சி வெளியில் டைனோசர் குட்டி வெளியில் வர மாதிரியும் 2 வயசு குழந்தைங்கள்லேருந்தே விளையாடுறதுக்கான ப்ளே செட்டப் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன சீஸா அவங்க வந்து பவுன்ஸ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்ப்ரிங் வச்ச மாதிரியான ஒரு செட்டப்பு அதெல்லாமும் இருந்தது. பெரிய பசங்க விளையாடுறதுக்கான பெரிய ஸ்லைடு, ரோப்புக்குள்ளே நடந்து வர மாதிரி பிரிட்ஜ், அந்த செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த டைனோசர் ஐலாண்டில் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour பசங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு நாங்கள் பெரியவங்கெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு 7 hours எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக இருந்தது. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்கிட்ட எடிட் பண்ணாத இன்னும் சில வீடியோஸ்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி அப்கமிங் வீக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.